சார் சின்ன திரை வெள்ளித்திரை இதுக்குள்ளே இருக்க ஒத்துமை வந்து நடிப்பு அப்படின்னாலும் ரெண்டுத்துக்குமே அந்த டைரக்ஷன் ஆகட்டும் அவங்க டைலாக் சொல்லிக்கிற விதமாகட்டும் இதில் ப்ராம்ப்டிங்கிற விஷயம்லாம் இருக்கும் இதில் இருக்காது அப்படின்னும் போது இதில் இருக்க வித்தியாசங்கள் இதில் இருக்க கஷ்டங்கள் என்னென்ன? இல்லை ஆக்சுவலி நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன். நடிப்பை வந்து வித்தியாசப்படுத்தி பார்க்கவே கூடாது. நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் ஒய்ஃப் கிட்ட நடித்தாலும் தான் ஹஸ்பண்ட் கிட்ட நடித்தாலும் ஆக்டிங் இஸ் சேம். அதை ஒரு கேமரா முன்னாடி நடிக்கும்போது ஆப்போசிட்டில் ஆள் இல்லாமல் அதை சேம் ரியாக்ஷன் கொடுக்கும்போது ஒரு சின்ன பயிற்சி இருந்தால் போதுமானது. ஓகே, அந்த பயிற்சி சின்ன திரைக்கும் அதான், பெரிய திரைக்கும் அதான். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு ஒரு அதை நாசுக்கான விஷயங்கள் தான். அது போக போக எல்லாருமே கற்றுப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் பண்ணும்போது ஸ்டேஜில் வந்து ஃப்ரண்டில் இருக்கவங்களுக்கு சத்தம் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க நினைக்கலாம் என்ன இவ்வளோ கத்தி பேசுகிறான்னு. ஆனால் லாஸ்ட்டில் இருக்கவனுக்கு அந்த கத்தி பேசுகிறது தான் கேட்கும். அப்போது ஸ்டேஜில் நடிக்கும்போது சத்தமாக பேசுவதுங்கிறது வந்து தேவையாக இருந்தது, நீடாக இருந்தது. இப்போ இங்கே பெரிய திரைக்கும் சின்ன திரைக்குமான வித்தியாசம் என்னென்னா, நம்ம எந்த சூழ்நிலையிலும் அதிகபட்சம் 50 இன்ச் டிவி 60 இன்ச் டிவி போனால் கூட இன்னும் என்லார்ஜாக போனோன்னா ஃப்ரேமே உடையும். ஸோ ஒரு 50 இன்ச்சஸ்க்குள்ளே தான் இருக்கும். பட் பெரிய ஸ்க்ரீன் இஸ் ரொம்ப வெரி பிக் இல்லை. நடிக்கும்போது ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே பண்ணிக்கணும். ஓகே. சின்ன திரை பெரிய திரைக்கு பெரிய திரை சின்ன திரை நீங்கள் எவ்வளோ லெவல் வேணால் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பெரிய இது இருக்காது. பெரிய திரையில் உங்களுடைய முகத்தை ஆல்மோஸ்ட் உங்களுடைய துணியோட முகத்தை அவ்வளோ பெருசாக பார்ப்பீங்க. க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அங்கே அவ்வாவெல்லாம் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறதா சென்ஸு. அதோட அது நடிக்கும்போது ஈஸியாக கற்றுப்பாங்க எல்லாருமே. எனக்கு கேட்டால் திரை வித்தியாசம் வேணா இருக்கலாமே தவிர நடிப்பு வித்தியாசம்லாம் பெரியலாம் ஒன்றும் இல்லை. அது போக தெரிஞ்சிடும். சின்ன திரையில வந்து நீங்க வந்து ஒரு பயங்கர நல்லவரா அப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணீங்க. ஆனா வெள்ளித்திரையில எப்பவுமே கெட்டவராகவே பார்த்துட்டு இருக்கோமே சார். ஸோ உங்களுக்கு வந்து வில்லன் இந்த மாதிரி ஒரு மொரடான கேரக்டர் அதுதான் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு இல்லை, என்ன அமையுதோ அதை பண்ணி ஆகணும். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம சர்வைவலில் மாட்டிப்போம். நான் போலீஸே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பேன். எனக்கு போலீஸ் கேரக்டர்ஸ் தான் அதிகமாக வரும். அதுக்காக நம்ம இயக்குநர்களை குறை சொல்ல முடியாது. அவங்க இந்த கேரக்டர் அப்படின்னே போஸ்ன்னு சொல்றது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டிஸ்கஷனில் போஸுங்கிற பேர் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹார்டாக கொஞ்சம் பேஸ் வாய்ஸில் பேசுகிறதுக்கு, பார்த்தோன்னே வந்து ஃப்ரேம் மிரட்டுறதுக்கு, இதுக்கெல்லாம் வந்து போஸ் தான் வேணும்னு ஒவ்வொரு உதவி இயக்குனரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, டைரக்டரை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. அப்படி தான் நமக்கு கிடைக்குது. அப்போ யாரோ நம்மளை மைண்டில் வச்சு நம்மளை கூப்பிட்றாங்கிறதே ரொம்ப சந்தோஷம். அதில் எனக்கு இது வேணாம் அது வேணும்னு கேட்கணுமாங்கிறதுல எனக்கு இன்னும் டிசைட் பண்ண தெரியல. இப்போ ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் கிட்ட சொல்ல மாட்டீங்களா எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கொடுத்தா? ஆனால் நான் ஒரு இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணி ரெண்டாவது அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது கட்டாயமாக எனக்கு அந்த போலீஸ் கேரக்டரோ வில்லன் கேரக்டரோ கொடுக்கல. ஏன்னா அவங்க பட் என்னோட நேச்சரை நான் அப்படியே காட்டுறதுக்கு நான் நடிகனாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. மை நேச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். பட் வில்லன்கிறது எனக்கு வந்த கேரக்டர் தான். அண்ணன் பண்ணுற, தாத்தா பண்ணுற, மாமா பண்ணுற, எவ்வளோ கேரக்டர்ஸ் உள்ளுக்குள்ளே நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை சினிமாவில் ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தில் இப்போ நான் ஒருவேளை வரப்போகிற படங்களில் ஒரு படத்தில் நான் பயங்கரமாக ஜெயிச்சிடுறேன், அந்த படம் பயங்கரமாக ஓடிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேறு மாதிரி கேட்பீங்க. நல்லா தானே நடிச்சுன்னு இருந்தீங்க, ஏன் சார் இதாக நடிச்சிட்ருக்கீங்கன்னு கேட்பீங்க. ஏன்னா அப்போ அதுக்கு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து என்னென்னா நம்ம அவங்க சைட்லேருந்து ஃபிக்ஸ் ஆகுறது, இவனுக்கு இதுதான் சரியாக இருக்குன்னு அவங்களே ஃபிக்ஸ் ஆகிக்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு. ஓகே. ஸோ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் நீங்கள் வந்து நல்லா நடிச்சா போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும் இல்லையா, இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி வித்தியாசமான நடிப்பை நம்ம வெளிப்படுத்தணுன்ற அந்த ஆசை எல்லார் மனசுக்குள்ளேயும் இருக்கும். அந்த மாதிரி எந்த கேரக்டர் நடிப்பில் வித்தியாசங்கிற ஒரு ஏரியா கிடையாது. இப்போ பிதாமகன் வந்து சார் பண்ண மாதிரி, விக்ரம் சார் பண்ண மாதிரி நான் யாரையும் பார்த்ததெல்லாம் கிடையாது. அது கம்ப்ளீட்டாக உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர். அந்த மாதிரி யாராவது ஒரு டேரக்டர் நம்மளை உருவாக்கி கொடுத்தாங்க, நம்மளும் அதே மாதிரி பண்ண முடியும். அது வேற. பட் ஆசைப்படுற கேரக்டர்ஸ்னால் நம்ம பார்த்து இவங்கள மாதிரிலாம் ஒரு வேஷம் போட சொல்லுவோம். ஒரு பகத்சிங் வேஷம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். அந்த மாதிரி நான் பாரதியார் படம் வந்து பாரதியின் படம் வந்தது இல்லையா, ஞானராஜன் சார் படம், அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு நான் ரூமில் ஒரு நாள் முழுவதும் கண்ணு கசிஞ்சுக்கிட்டே இருந்தது. இதை நம்ம ஒரு சயாஜி சிண்டேன்னு ஒருத்தர் ஒரு பெங்கால் ஆக்டர் வந்து பண்ணதை ஒரு தமிழ் ஆக்டர் நமக்கு கிடைக்கலையே நான் ஃபீல் பண்ணேன். அப்போ நான் அப்போ ஆக்டரே இல்லை, அப்போ ஆட்டோ டிரைவர் தான். நான் ஒருவேளை நடிகனாக இருந்திருந்தால் நான் இதை ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருப்பேனே, என் குரலில் அந்த தமிழ் இன்னும் நல்லா இருந்திருக்குமே, நான் அந்த பாரதியாரோட பாடல்களை நான் வாசிச்சிருக்கலாமேன்னு எனக்கு ஒரு பெரிய எண்ணம் இருந்தது. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். காலமும் சூழ்நிலையும் சரியாக இருக்க பட்சத்தில் நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் பாரதியாராக ஒரு நாள் நடிச்சிருந்தோம். ஓகே. அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுக்கு வாய்ப்புகள் ஈஸியாக கிடைச்சிட்டாலும் அதை நம்ம சஸ்டெயின் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் சின்ன திரை வந்து ஆடியன்ஸ், பெரிய திரையை விட சின்ன திரையில் வர நட்சத்திரங்கள் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ரொம்ப ஒரு நல்ல பேர் அவங்களுக்கு இருக்கும். அவங்க வந்து ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து 2 திரையிலுமே இருக்கீங்க. ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்திக்கிறீங்க? இல்லை, இப்போ சின்ன திரையை நான் 2006ஓட வெளியில் வந்துட்டேன். இப்போ 9 வருஷமாக நான் இல்லை, பெரிய திரை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சின்ன திரை பண்ணக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. அப்போ நான் சின்ன திரை இப்போ நான் பண்ணேன்னா, இப்போ இமேஜ்ங்கிற வார்த்தையில் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைனாலும் பட் அது ஒரு லைன் இருக்கத்தான் செய்யுது. நான் இப்போ பெரிய திரையில் பண்ணும்போது சம்பளம் வேறு, அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வேறு, நான் எத்தனை மணிக்கு போய் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரேன், எனக்கு எவ்வளோ ரெஸ்ட் டைம்ஸ் கிடைக்குது, அதுக்கு நான் எவ்வளோ டைம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நடிக்க முடியுதுன்னு நிறையா விஷயம் எனக்கு சுதந்திரம் கிடைக்கிறது பெரிய திரையில். சின்ன திரை வந்து இட்ஸ் அ ஸ்மால் இண்டஸ்ட்ரி கம்பேரிட்டிவ் வித் தட். இது ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாமே அவசரமாக இருக்கும்.
இப்போ நம்ம அப்படி ஒரு ரிலாக்ஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு நான் இங்கே வரும்போது எனக்கு அந்த சுதந்திரம் இங்கே கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பேன். அதனால தான் என்னால் இந்த 9 வருடங்கள் இதில் நடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம். ஓகே சார், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான நடிகருக்கு எது முக்கியம் நினைக்கிறீங்க? லக்கா, ஆப்பர்ச்சுனிட்டியா, டேலண்டா? மூணுமே வேணும். எது வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல நீங்க என்ன சார் போடுவீங்க? நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாம்மா, இன்னைக்கு நான் லக்கில் ஜெயிச்சிட்டா லக்குன்னு சொல்லிப்பேன், திறமையில ஜெயிச்சா திறமைன்னு சொல்லிப்பேன். அப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். நம்ம வசதி தானே அதெல்லாம். ஜெயிக்கவே இல்லை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லி அப்படின்ட்டு போயிடலாம். அதுக்கு நம்ம ஒரு சொல்லிடலாம், அந்த டைமை சொல்லிடலாம். எனக்கு சுத்தமாக டைம் சரியில்லை, தோத்துட்டேன் போயிடலாம். ஓகே, நம்ம இஷ்டம் தானேப்பா, அதெல்லாம் மாற்றிக்கலாம். அப்படி சார் முதல்ல உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா சின்னத்திரை எலெக்ஷனில் வந்து செயலாளராக ஜெயிச்சிருக்கீங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய கோரிக்கைகளை வைப்பாங்க. நான் இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், பில்டிங் கட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டப்பிங் சீரியல்ஸ்லாம் நாங்கள் ஸ்டாப் பண்ணுவோம்னு சொல்லிடுவாங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நீங்கள் செயலாளராக ஆயிருக்கீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? இதெல்லாம் உண்மையிலேயே வந்து பண்ண முடியுமா, இல்லை வெறும் தேர்தலுக்கான வைக்கப்பட்ட ஒரு அறிக்கையா? இது பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமும் வேலை செஞ்சால் முடியாதுன்னு இல்லை. ஒர்க் பண்ணுறது தான் ப்ராப்ளம். ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நமக்கே வந்து உங்கள் பெரியவங்கலாம் சொல்லியிருப்பாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. வீடு கட்டுவது மட்டும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. என்ன இருக்கோ போட்டு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட உழைப்புகள் உள்ள எல்லாமே அதுக்குள்ளே போயிடும். ஒரு நாள் கிரகப்பிரவேசம் வரைக்கும் வந்துடும். யோசிச்சுட்டும் பேசிட்டும் இருந்தால் பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் இப்போ நான் ஜெனரலாக வந்த முதல் இந்த ஈசி மீட்டிங்கில் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயம் தான், எந்த சமயம் வேணால் இருக்கிற பைசாவை போட்டு ஒரு பில்டிங்கை வாங்கிடுறது அப்படின்னு சொல்லி இப்போ அதாவது என்னென்னா சொல்லிட்டு இருந்தால் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது தான். எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. அதை தான் நாங்கள் முதல்ல பில்டிங்கிற விஷயத்த இம்மீடியட்டாக ஒரு பில்டிங் வாங்குறேன், அதுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களுடைய தலைவரும் சரி, எங்களுடைய செயலில் இருக்க எல்லா மெம்பர்ஸும் சரி, ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட இந்த விஷயத்தை நிச்சயமாக மறுக்க மாட்டாங்க. இமீடியட்டாக ஓகே அப்படின்ட்டுருவாங்க. அதுக்கான வேலை தான் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண போகிறோம். இரண்டாவதாக டப்பிங் சீரியலை பொறுத்தவரைக்கும் எப்படி கேட்டிங்கன்னா, ப்ரொடியூசர் வந்து ஒரு சேனல் வந்து அப்பா மாதிரி, ப்ரொடியூசர்ஸ் அம்மா மாதிரி, அது கீழே இருக்கலாம் அடுத்தடுத்த உறவினர் மாதிரி. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சேனலை பகிச்சிட்டு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் அப்பாவை பகிச்சிட்டு சொத்து எப்படி வாங்க முடியும்? முடிஞ்சு போச்சு, யார் பேர்லாம் எழுதி வச்சுட்டு போயிடுவார். அந்த மாதிரி அவங்கள நம்ம போய் அப்போஸ் பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கிட்ட போய் அப்போஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஒன்று, சேனலுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் த்ரூ ப்ராப்ளம் வரும்போது நம்ம ப்ராப்ளம் சால்வே ஆகாது. இப்போ இதுக்குள்ளே ஒரு சின்ன லூப் ஹோல் இருக்குது, அதை வச்சு அதுக்கு ஒரு பிளான் ஒன்று பண்ணியிருக்கோம். குறைக்க சொன்னால் போதும். அதுலேயும் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் 10 சீரியல் டப்பிங் சீரியல்ஸ் போடுறீங்க, நிறுத்து அப்படின்னா 10 நிறுத்திட்டீங்க, செம்ம ஹாப்பி எனக்கு. ஆனால் 10 வேறு ப்ரோக்ராம் பண்ணிட்டா, ஆர்டிஸ்ட் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டா எனக்கு எப்படி வேலை வரும்? வேலை கேட்பதற்கே ஒரு நாசுக்கான விஷயம். நான் எதையும் பிடிங்க எடுப்பதில்லை, அவங்களுக்கு வலிக்காமல் உருகி எடுக்கணும். அந்த மாதிரி இதை உட்காந்து பேசி டப்பிங் சீரியலை கம்மி பண்ணிக்கங்க. அதை விட அதிகமாக கேட்குறது, அதை கம்மி பண்ணுற இடத்துல இன்னொரு சீரியல் தயாரிங்க. அதுதான் இப்போ நமக்கு தேவை. அதை எடுத்துகிட்டு நமக்கு என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. நமக்கு வேலை வேணும்னு தான் கேட்கணும். ஒரு ஆப்ஷன். எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு. எல்லோருக்கும் வேலை வாய்ப்பில் வந்து இப்போ சின்னத்திரையை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் நான் வந்து கண்டுபிடிச்ச வரைக்கும் என்னென்னா, 1000 ரூபாய்க்கு நடிக்கிறதுக்கு 500 பேர் ரெடி. ஓகே. 2000 ரூபாய்க்கு நடிக்கிறதுக்கு 300 பேர் ரெடி. ஆனால் இந்த 800 பேர் ரெடின்னு யாருக்கு தெரியும்? எப்படி ப்ரொடியூசருக்கு தெரியும்? எப்படி டைரக்டருக்கு தெரியும்? எப்படி ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு தெரியும்? இவர் முகம் எப்படி தெரியும்? இதை தெரியப்படுத்தவில்லைங்கிறது தான் பிரச்சனை. இப்போ ஓகே. இப்போ எங்களுடைய முதல் வேலையை ஒரு டைரி அடித்தா கூட என்ன பண்ணுறாங்கன்னா, சின்னத்திரையிலேருந்து டைரி அடிக்கிறோம், 500 ரூபா பணம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. நம்ம காசில் செய்யணும் அதை. இப்போ அந்த டைரி எனக்கிட்டே கொடுக்குறாங்க. அந்த டைரி நான் எல்லாரும் ஃபோட்டோவையும் பார்க்குறதுக்கு எனக்கு அதுக்கு டைரி, நான் 500 ரூபா கொடுத்து எனக்கு ஒரு டைரி கொடுக்குறேன். எனக்கு அது தேவையில்லை. இந்த டைரியை கொடுக்க வேண்டிய முதல் இடம் ப்ரொடியூசர், 2வது இடம் டைரக்டர், 3வது இடம் ஸ்கிரிப்ட் ரைட்டர், 4வது இடம் டைரக்டர். அவங்கள்ட்ட தான் புஷ் பண்ணணும். இதை அவங்களுக்கு தான் அது தேவை. இந்த மாதிரி முறையற்ற விஷயங்கள் நடந்திருக்கு, அதை முறைப்படுத்த போகிறோம். இப்போ நீங்கள் கேட்ட 3 கேள்விக்குமான பதில் குறைந்தபட்சம் 6 மாதத்துக்குள்ளேயே கிடைச்சிடும். ஓகே சார், நீங்கள் ரொம்ப ஓப்பனாக பேசுனீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுதான் என் வாழ்க்கைன்னு ரொம்ப சிம்பிளான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே உங்கள் வாழ்க்கையை தொடரணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்னத்திரைக்கு செய்வேன்னு சொன்ன விஷயங்கள்லாம் உங்கள் மூலயமா நடந்தால் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக நடக்கும்னு கட்டாயமாக நடக்கும். அதுக்கு தானே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளித்திரையிலும் நீங்கள் வந்து இன்னும் மிகப்பெரிய ஒரு நடிகராக வரணும்னு சொல்லிட்டு எங்களோட விஷயம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நேர்களை மற்றொரு வரவேற்பறை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.